இந்த விஜய 100% நம்பலாம். நான் உங்களுக்காக மட்டும்தான் வந்திருக்கிறேன். விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் வந்து எந்த அளவுக்கு ஓட் ஆகுதா? விஜய் இதுல எந்த நிலைப்பாடும் இல்லை. அப்போ களத்துக்குள்ள வராத பகுதி நேர அரசியல்வாதி தான் விஜய். தயவு செஞ்சு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. இது ஒரு விசில் புரட்சி தேர்தலா இருக்கணும். அப்போ விஜய் எல்லாருமே இலவசங்கள்ங்கிறதுல மோசடி பண்றாங்க. பொய் வாக்குறுதிகள் கொடுத்து நான் உங்களை ஏமாத்த மாட்டேன். எம்ஜிஆர் ஜெயலலிதாவை பிடிச்சிக்கிட்டு தொங்குறதுல விஜய் பரிதாபமா பிச்சை எடுக்கிறாரு. எம்ஜிஆர் ஜெயலலிதா வச்சு கனவு கரியருக்கு ரைட் டெஸ்டினேஷன் தேடுறீங்களா? அதுக்கு நீங்க சூஸ் பண்ண வேண்டியது சேரன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். கோயம்புத்தூர்ல SMS ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் சேரன் ஹெல்த் சயின்ஸ், காங்கேயம்ல சேரன் ஆர்ட்ஸ், சேரன் விமென்ஸ் காலேஜ், சேரன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு எல்லாமே ஒரே ட்ரஸ்டட் இன்ஸ்டிடியூஷன்ல. அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7708441116. வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். சார், விஜய் வந்து தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் பண்றாரு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிரச்சாரம் பண்ணா கூட அவருக்கு ஒரு பயங்கர கூட்டம் வருது. அவரோட பிரச்சாரத்தை எப்படி பாக்குறீங்க? உண்மையில ஏடிஎம்கே டிஎம்கேக்கு ஒரு பேனிக் கொடுத்துருக்கு அவரோட விசிட். அவர் அபிமானம் இருக்குது, க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி இருக்குது. எந்த அளவுக்கு அவருக்கு ஓட்டு போலாதுங்கிறது ஏப்ரல் 23 முடிவாகி மே 4 தான் தெரியும். ஓகே, அப்போ வர்ற க்ரௌடெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? க்ரௌடு வந்து சினிமா கலைஞரை பார்க்க வருது. அதில் எவ்வளோ பேர் ஓட்டு போடுவாங்கங்கிறது ரிசல்ட்டில் தான் தெரியும். பட் இதில் அண்ணாமலை பெரிய தலைவராக வரும்போது சீமான் எடுத்த ஒரு ஸ்ட்ராட்டஜி சீமான் இன்னைக்கு திருப்போணத்தில் எடுத்திருக்கிறார். சீமான் எடுத்திருக்க ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள் ஒட்டுணிகள் தொங்கு சதைன்னு 4 பேரையும் அடிக்கிறாரு. டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேட்டிலையும் இந்த 4 பேரும் தமிழகத்தோட அனைத்து துயரங்களுக்கும் சீர்கேடுகளுக்கும் காரணம் டெல்லியில் ஆண்ட காங்கிரஸும் ஆள்ற பாஜகவும், தமிழ்நாட்டை ஆண்ட அண்ணா திமுகவும் ஆள்ற திமுகவுன்னு 4 பேரையும் அடிக்கிறாரு. இந்த இடத்துக்குள்ள சீமான் வந்து எஸ்டாப்ளிஷ் லீடரான சீமான் வந்து புதுசாக எஸ்டாப்ளிஷ் ஆக வரக்கூடிய விஜயை ஒன்னால காங்கிரஸை மீறி வர முடியல, நீ காங்கிரஸ் கூட்டணிக்கு முயற்சி பண்ண ஒரு காங்கிரஸ் ஆதரவு சக்தி, நீ இன்னும் உண்மையான காங்கிரஸ் என் கூட இருக்காங்கிறத நீ சொல்ற. அப்போ நான் தான் உன்னை விட போல்டானவன், துணிச்சலானவன், 4 பேரையும் எதிர்த்து அரசியல் களத்துக்குள்ள நிற்கிறதுக்கு எனக்கு தான் சக்தி இருக்குங்கிற ஒரு பொலிட்டிக்கல் நிலைப்பாட்டில் விஜயை எதிர்கொள்கிறாரு. ஸோ இந்த கூட்டம் அதெல்லாம் இருந்தாலும் கூட சீமான் வந்து எப்படி தினகரனை எதிர்கொண்டார்? பரப்பன அக்ரஹார சிறைச்சாலையில் சசிகலா அம்மையாரை கொலை செய்ய சதின்னு சொல்லி தான் தினகரனை எதிர்கொண்டு தினகரனை அவர் அரசியல் ரீதியாக வீழ்த்தினார். அதே மாதிரி கமலஹாசன் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு சொல்லும்போது எம்ஜிஆர் ஊழல் ஆட்சி அமைச்சார், சாராய வரிகளை கல்வி தந்தையாக்கினார், முல்லை பெரியார் உரிமையை வந்து கேரளாவுக்கு விட்டு கொடுத்தாருன்னு எம்ஜிஆர் அடித்து தான் அந்த இதை சீமான் எதிர்கொண்டார். அதே மாதிரி அண்ணாமலை ஒரு பெரிய சக்தியாட்டு மோடியை பிரதமராக முன்னிறுத்தி களங்காணும் போது அண்ணாமலை பாஜகங்கிற சக்தி மோடிக்கு ஒரு ஸ்டேட் பிரசிடென்டாட்டு ஒரு லீடர் இமேஜில் வரும்போது சீமான் ஒன்றுமே இல்லை, 3வது அண்ணாமலை வந்துட்டாரு, என்டிஏ வந்துட்டு. ஸோ மதிப்புக்குரிய சுமன் ஸ்ரீராமன் ஐயா கூட சொன்னார், 4வது இருக்கிறவருக்கு மரியாதையே கிடையாது, 2 விழுக்காடு வாக்கு தான் வரும்னு ஐயா சுமன் ஸ்ரீராமன் சொன்னார். அவருடைய லாஜிக்கை நான் மறுக்கல. மல்டிபிள் அவர் வந்து ஒரு வெர்சடைல் ஜீனியஸ், அவரை நான் மதிக்கிறேன். பட் அவரோட லாஜிக்கும் ஐயா சுமன் ஸ்ரீராமன் ஐயாவோட லாஜிக்கும் கரெக்ட். அவரோட கருத்தை நான் எடுத்து பண்ணுறதுனா பர்சனலி ஐ லைக் ஹிம். that's different. Never கிரிட்டிசைஸ் அகைன் ஹிம் ஆன் பேசிஸ் ஆஃப் ஹிஸ் காஸ்ட் அண்ட் எவ்ரிதிங். ஸோ அவர் ஒரு கருத்தை எந்த இடத்துக்குள்ள அவர் சொல்கிறாருன்னா, அவர் வந்து 4வது இருக்கவனுக்கு வந்து மரியாதை இருக்காது, இது மும்முனை போட்டினே ஆகிட்டுங்கும் போது அந்த இதை சீமானுக்கு சொல்லும்போது அப்போ சீமான் என்ன பண்ணுறாருன்னா, இதே காங்கிரஸ் பாஜக தான் வெள்ளை, அவங்களுக்கு துணை நின்ற இவங்க வந்து ஸ்டூஜஸ்ன்னு டிஎம்கே அண்ணா திமுகவையும் அடிக்கிறது மூலமாக பாஜக பேனரில் நிற்கக்கூடிய அண்ணாமலையும் சீமான் டேக் ஆன் பண்ணார். ஸோ இப்பவும் சீமான் வந்து விஜயோட அந்த கூட்டம் எல்லாம் பார்க்கும்போது அவருக்கு நிலைப்பாட்டிலேருந்து நான் எதில் மாறி இருக்கேங்கிறத முன்னெடுக்கக்கூடிய ஒரு விதமாட்டு 2029 நான் 20 பெண்கள் 20 ஆண்கள்னு 40 தொகுதி வந்து போட்டு தனிச்சு நிற்பேன்னு சீமான் சொல்றாரு. ஸோ விஜயோட இதில் வாட் எவர் விஜய் ஹெட்ஸ் லெட் ஹிம்
ஹேவ் இட். விஜயோட பாப்புலாரிட்டியை பயன்படுத்தி தான் அதில் ஏறணுங்கிறதுல சீமான் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி போகிறாரு. குறிப்பாக இலவசங்கள்னு சொல்லி எல்லாரும் ஏமாத்துறாங்க, நான் மட்டும்தான் இலவசங்கள் வந்து சாத்தியம் இல்லைன்னு என் மக்களுக்கு உறுதியாக உண்மையை சொல்கிறேன், நான் உங்களை ஏமாற்ற விரும்பலைங்கிற ஒன்று சொல்கிறாரு. பிராண்டி விஸ்கி வேண்டான்னு சொல்லிக்கிட்டு மதுவிலக்குங்கிற இதில் நான் மட்டும்தான் இருக்கிறேன்னு சொல்கிறாரு. இப்படி பல இஷ்யூஸில் வந்து சீமான் முன்னெடுத்து அவர் தன்னை ஒரு ஹீரோயிசத்தை காட்டுறாருன்னா, விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் வந்து எந்த அளவுக்கு ஓட்டாகுதோ இல்லையோ அதோட ஒப்பீடு வந்து தனக்கு ஒரு கூடுதல் லாபத்தை கொடுக்கணும்னு சீமான் அதை ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுறாரு. ஸ்டாலின் வந்து அந்த இடத்துக்குள்ள வந்து விஜயை பற்றி எதுவும் பேசலைனாலும் கூட பாஜக எதிர்ப்பு, நடுவண் அரசு எதிர்ப்புங்கிற அந்த புள்ளிக்குள்ள, அது ஒரு வெற்றி பெற்ற புள்ளிக்குள்ள ஸ்டாலின் போறாரு. எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் ஜெயலலிதாவை பற்றி பேசக்கூடிய உரிமை எங்களுக்கு தான் இருக்குது, எங்க தலைவர்கள் சொல்றாருன்னா, எம்ஜிஆர் ஜெயலலிதாவை பற்றி பேசி விஜய் ஓட்டு எடுத்துருவாரோங்கிற ஒரு அச்சம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. நீ எம்ஜிஆர் ஜெயலலிதாவை பற்றி பேசி ஓட்டு எடுத்துருவாங்கிற ஒரு சூழ்நிலை வந்து, ஏன்னா நான் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் அடித்து எம்ஜிஆர் வந்து மலையாளி மேனன் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் தமிழ் மண்ணில் முக்குலத்தோர், நாடார், உடையார் பல சமூகங்களுக்கு வந்து சமூக நீதியை சூறையாடலை எம்ஜிஆர் பண்ணிட்டாருன்னும், எம்ஜிஆரை ஜெயலலிதாவை சொல்லிட்டு எப்படி ஊழல் ஒழிப்ப ஒரு நிலைப்பாட்டையும் சீமான் எடுக்கிறார். ஸோ விஜய்க்கு வரக்கூடிய கூட்டமும் அது மக்கள் ஆர்ப்பரிப்பையும் வந்து சும்மா யாரையும் தள்ளி போட்டு போக முடியாது. அதை எதிர்கொள்ளக்கூடிய வீகத்தை எல்லாரும் எடுத்து தான் ஆகணும். களத்தில் இருக்கிற 3 பேருமே அதை எடுக்கிறாங்க. இல்லை, இப்போ சீமானுக்கு வந்து இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்த வச்சு பார்க்கும்போது சீமானுக்கு ஒரு 8%, ஒரு 4% வந்து ஹார்ட் கோர் தமிழ் நேஷனலிசம் ஐடியாலஜி உள்ளவங்க சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பேலன்ஸ் 4%ங்கிறது வந்து ரேண்டமாக அந்த 2 கட்சியும் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க. இப்போ அந்த 4% வந்து விஜய் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் தானே அதிகமாக இருக்குது. அவங்க வந்து ஒரு மாதிரி ஃப்ளோட்டிங் மென்டாலிட்டி உள்ளவங்க தான். பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுக்கணும்னு சீமான் சொல்றாரு. விஜய் இதில் எந்த நிலைப்பாடும் இல்லை. அப்போ பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு ஓட்டு போட தெரியாதுன்னு நீங்கள் கருதுறீங்களா? தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை ஒளின்னு விஜய் சொல்கிறாரு. மேல்பாதி மங்கலம் ஆலய நுழைவுக்கு வந்து திரௌதி மங்கலம் ஆலய நுழைவுக்கு வந்து சீமான் தான் களத்துக்குள்ள அங்கே நிற்கிறாரு. இலவசங்கள் நாட்டுக்கு கேடுன்னு விஜய் வந்து சர்க்கார் படத்தில் உடைக்கிறாரு. இன்னைக்கு வந்து அவரும் வந்து இலவசங்கள் எதிராட்டு அருண்குமார் பேசின சூழ்நிலையில் திடீர்னு 2500 ரூபான்னு சொல்கிறாரு. அப்போ விஜய் எல்லாருமே இலவசங்கள்ங்கிறதுல மோசடி பண்ணுறாங்க, நான் இலவசங்கள் நாட்டுக்கு கேடுன்னு இலவசங்களுக்கு எதிராக நிற்கிறேன், இது சீமானுக்கு ஒரு ப்ளஸ்ஸை கொடுக்காதா? இப்போ தினகரன் ஆர்கே நகரில் ஜெயிக்கும் போது சீமான் வந்து 2.5% தான் எடுத்தார். தினகரனை தப்பான ஒரு வீகத்தால் இன்னைக்கு தினகரன் வந்து 11 சீட்டு கூட்டணி கட்சியாக போயிட்டாரு. சீமான் வந்து 214 போட்டு களத்துக்குள்ளே நிற்கிறாரு. ஸோ தினகரனுக்கு தப்பான வியூகங்கள் வந்து சீமானை உயர்த்தின மாதிரி, அண்ணாமலைக்கு தப்பான வியூகங்கள் சீமானை உயர்த்தின மாதிரி, அண்ணாமலை 3வது அணியாட்டு 18 விழுக்காடு எடுத்தார், சீமான் 4வது தான் வந்தார். விக்ரமாண்டியில் நின்ன அண்ணாமலை வந்து ஈரோடு கிழக்கில் நிற்கலை. அந்த இடத்துல திராவிட எதிர்ப்புங்கிறது தமிழ் தேசியத்து கையில் சீமான் கையில் கொடுத்துட்டு போயிட்டாப்புல. விஜயும் கமல்ஹாசன் மாதிரி லெட்டர் பேடு மாதிரி அன்னைக்கு களத்துக்குள்ளே வரல. அப்போ களத்துக்குள்ளே வராத பகுதி நேர அரசியல்வாதி தான் விஜய்ங்கிற கருத்தும், விக்ரமாண்டிலையும் ஈரோடு கழகத்திலையும் போலரைசேஷனை நம்பி போலரைசேஷனுக்கு அஞ்சு விஜய் களத்தில் வராத போது திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து நின்னது சீமான் தாங்கிறதும், பெரியார் மண்ணல்ல பெரியார் மண்ணுன்னு சொன்னதும், போலரைசேஷனில் அருந்ததியார் நாயுடுகள் 100 விழுக்காடு சீமானுக்கு அரசியலில் ஸ்டாலின் பின்னாடி போகும்போது தமிழ் சமூகங்களான பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கான இடஒதுக்கீடு பாதிப்பை ஒரு இஷ்யூவாட்ட ஆக்குனது சீமான் ஒருத்தர் தாங்கிறதும், கவின் ஆணவ படுகொலையை விஜய் பேசலை சீமான் தான் பேசுகிறாங்கிறதும், பட்டியல் வெளியேற்றத்தை சீமான் தான் கேட்குறாருங்கிறதும், எத்தனையோ மைக்ரோ விஷயங்கள் வந்து பிரபாகரன் ராயராஜ சோழன் போன்ற தமிழ் அடையாளங்களை சீமான் தூக்கி பிடிக்கிறாருங்கிறதும், எம்ஜிஆர் விஜய் சொந்த காலில் நடக்க முடியாமல் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை ஊன்றுகோலாக எடுக்கிறாருங்கிறதும், இனத்தை அழிச்ச கட்சி காங்கிரஸ் அந்த இன பகைவர்கள் கூட கூட்டணிக்கு முயற்சி பண்ணி அவங்க வேண்டான்னு சொன்ன பிறகு நிற்கிற ஒரு விஜய்ங்கிறதும், தனிச்சு போட்டியிடுறதே தன்னுடைய ஒரே குறிக்கோளாக சீமான் நிற்கிறதும், படித்த மக்கள் சேவை கொண்ட வேட்பாளர்கள் அந்த இடத்துல நிற்கிறதும், விஜய் தனித்து விடப்பட்டு வேற வழி இல்லாமல் நிற்கிறாருங்கிறதும், விஜய் சீமான் கம்பேரிசன்ல சீமானுக்கு எதெல்லாம் பாசிட்டிவா வருதோ அது சீமானுக்கு லாபமா வரலாமே. ஓகே, இப்போ நீங்க சொன்ன கம்பேரிசன்ல வந்து சீமான் அஹெட்டா இருக்கலாம், ஆனா ஓட் பர்சன்டேஜா வந்து சீமான் வந்து லாஸ்ட் டைம் வாங்கினதை அப்படியே செக்யூர் பண்ணிடுவாருன்னு நீங்க உறுதியா அதுதானே 2 விழுக்காடு போகணும் தானே எல்லாரும் சொன்னீங்க. 24லயும் நான் ஒருத்தன் தானே 8 வரும்னு சொன்னேன். அப்போ வந்து நியூ பிளேயர் இல்ல, இப்போ விஜய் மாதிரி. அப்போ அண்ணாமலை நியூ பிளேயர் தான். அப்போ இல்ல, அது வந்து தேர்ட் அலைன்ஸ் வந்து ஆல்ரெடி உருவாயிருக்கு ஏற்கனவே. ஸோ அந்த டைம்ல ஒரு 8% வாங்கினதுக்கும் இப்போ விஜய் வந்து அந்த இடத்துக்குள்ள அண்ணாமலை தேர்ட் பிளேயரா வந்ததுனால தான் 8 வாங்கினார்.
வரலன்னா அவர் வாங்கியிருக்க முடியாது. அது யூகம். வரலன்னா திமுக வர்சஸ் அண்ணா திமுக போய் ஒண்ணு இல்லாம போயிருக்கலாமே. ஓகே, இது நீங்க யூகத்திலையும் வெறுப்புலையும் கசப்புலையும் பேசுறது வேற, ஒருத்தர் உண்மையை ஆய்வு பண்ணி பேசுறது வேற. சீமான் ஜெயலலிதா கருணாநிதி உயிரோடு இருக்கும்போது எவ்வளவு வாங்கினாரு? அவர் 2% தான் 1.1 வாங்கினாரு. ஓகே, எப்படி கமலாசம் வந்த போது உயர்ந்தாரு? எப்படி? அப்ப ஃபுல்லா ஏடிஎம்கேவோட ஓட்ஸ் தான் டிஎம். எந்த ஓட்டு ஏது ஓட்டு இல்ல, இவங்க களத்துக்குள்ள வர்றது. இவன் தாண்டா ஹீரோவா இருக்கிறான், அவன் சந்தர்ப்பவாதியா இருக்கிறான், மோசடி பண்றான், சுயநலவாதியா இருக்கிறான் விஜய்ங்கிறதும். சீமான் 4 பேரையும் எழுத்து ஹீரோவா இருக்கிறான், காங்கிரஸையும் எழுத்து அடிக்கிறான். இவனுக்கு தான் கெப்பாசிட்டி இருக்கு, அவன் காங்கிரஸ் கிட்ட வால் பிடிச்சிட்டு போறான் விஜய்ங்கிறதும். விஜய்க்கு லீடர்ஷிப் அடிப்படுது. அப்போ லீடர்ஷிப் அடிப்படக்கூடிய விஜயும், லீடர்ஷிப்ல தெளிவா நிற்கக்கூடிய சீமானுக்கு வாக்கு வங்கி உயரும். விஜய் இலவசங்கள்ல ரெட்ட வேஷம் போடுறதும், சீமான் இலவசங்களை எழுத்து நிற்கிறதும் சீமானுக்கு லீடர்ஷிப் உயரும். டாஸ்மார்க்ல விஜய் திமுக அண்ணா திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கிறதும், சீமான் அதை எதிர்க்கிறதுக்கும் சீமானுக்கு லீடர்ஷிப் உயரும். எம்ஜிஆர் ஜெயலலிதாவை பிடிச்சிக்கிட்டு தொங்குறதுல விஜய் பரிதாபமா பிச்சை எடுக்கிறாரு எம்ஜிஆர் ஜெயலலிதா வச்சுன்னு சொல்லும்போது, ராயராஜ சோழன் பிரபாகரன் சீமான் சொல்றது சீமானுக்கு லீடர்ஷிப் உயரும். ஸோ இந்த விஜய் கம்பேரிசன் சீமானை உயர்த்தது. இப்போ விஜய் வரலன்னு வைங்க களத்துக்குள்ள, என்ன ஆகும்? திமுக அணி 45, எடப்பாடி அணி 41, 45க்கும் 41க்கும் போட்டிங்கிறது தான் ஹைலைட் ஆகும். சரியா? நியூ பிளேயர் வர்றது வந்து சீமானுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, எக்ஸிஸ்டிங் பிளேயருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகே, இப்போ நீங்க வந்து நான் சொல்ல தரவுல சொல்றேன். இந்துத்துவா ஆர்கே நேரில் நோட்டாக்கில போனனால தான் தமிழ் தேசியம் அங்க எழும்புது. நியூ பிளேயரா வந்து அண்ணாமலையை எல்லாரும் காலி பண்ணுன்னு சொல்லி ஈரோடு கிழக்குல அண்ணாமலை களத்துக்குள்ள நிற்க முடியாம போனதுதான் சீமான் வர்சஸ் ஸ்டாலின் வருது. சீமான் வர்சஸ் ஸ்டாலின் மட்டுமல்ல, திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசியம், பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணா, இதெல்லாம் உள்ளுக்குள்ள அண்டர்கண்ட்ல வருதுன்னா, அண்ணாமலை உள்ள விக்கிரவாண்டில நின்று 29 விழுக்காடு வாக்கெடுத்து சீமான 6 விழுக்காடுக்கு தள்ளி, அதுக்கு பிறகு அண்ணாமலை நிற்காததுதான் சீமானுக்கு அந்த இது வருது. அண்ணாமலை கிட்ட கன்சிஸ்டன்சி இல்லை என்டிஏ கிட்ட. அப்ப என்டிஏ அந்த இடத்துக்குள்ள கிரிப்ப சீமான் கிட்ட விழுது. 4வது இருந்த சீமான் எடப்பாடி நிற்காதனால ஸ்டாலின் வர்சஸ் சீமான் ஈரோடு கிழக்குல நடக்குது. அப்போ இந்த களத்துக்குள்ள விஜய் இன்னைக்கு வந்து நிற்கிறது. சீமானை பற்றிய பார்வையே அதிகரிச்சிருக்குது. 3 பேரும் இலவசத்துக்காக நிற்கிறாங்க, சீமான் மட்டும்தான் இலவசத்தை எதிர்க்கிறாரு. 3 பேரும் டாஸ்மார்க்காக நிற்கிறாங்க, சீமான் மட்டும்தான் டாஸ்மார்க்காக நிற்கிறாரு. 3 பேரும் பெரியாருக்காக நிற்கிறாங்க, சீமான் மட்டும்தான் பெரியாரா இருக்கிறாரு. 3 பேரும் திராவிடத்துக்காக நிற்கிறாரு, சீமான் மட்டும்தான் திராவிடத்தை எதிர்க்கிறாரு. இந்த களத்துக்குள்ள விஜய்ங்கிற சக்தி வரலன்னா திமுக வர்சஸ் அண்ணா திமுக பேரும் 3வது இருக்கக்கூடிய சீமானை கண்டுக்க மாட்டாங்க. அந்த 4 இதுல வந்து சீமான் மட்டும்தான் யூனிக்கா இருக்காரு. சோ சீமானுக்கான வேல்யூ இருக்கும் அப்படின்னு நீங்க கண்டிப்பா இருக்கும். அந்த யூனிக்னஸ் அவர் ஹைலைட் பண்றாரு. டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேட்டிலையும் 4 பேரையும் நான் தான் அடிச்சு நிற்கிறேன், விஜய் காங்கிரஸ் கிட்ட சல்க் ஆகுறாரு, காங்கிரஸ் கிட்ட சரண்டர் ஆகுறாருங்கிற இதை சீமான் சொல்றாரு. சரி, ஓகே. அப்ப ஆனா விஜய்க்கு வந்து ஒரு 8 to 10% வரை வரலாம், சொல்லி போனா 15 வரை வரலாம்னு சொல்றாங்க. நான் அதுக்குள்ளே போகல. ஓகே, இப்ப இல்ல விஜய்க்கு வரக்கூடிய ஓட்டு அப்ப யார்கிட்ட இருந்து வரும்? எடப்பாடிட்ட இருந்தா மெயினா வரும். மெயினா எடப்பாடி கிட்ட இருந்து. அப்ப விஜயோட வருகைங்கிறது ஏடிஎம்கேவை தான் ஹெவியா அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்றாங்க. ஏடிஎம்கே தான் விஜய்கிட்ட இருந்து ஏடிஎம்கே ஓட்டு தான் விஜய்க்கு வரும். விஜய் எம்ஜிஆரையும் ஜெயலலிதா எடுத்துட்டு தானே வராரு. எம்ஜிஆரையும் ஜெயலலிதா ஊழல் பெருச்சாளின்லாம் சீமான் அடிக்கிறாரு. அது பதறிப்பை எடப்பாடி தானே எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு நாங்க வாரிசுங்கிறாரு. சீமான் பதற இல்லையே. ஆனா நீங்க சொல்றது எனக்கு அப்படி முரணா தெரியுது. ஏன்னா எடப்பாடி தான் பதறாத மாதிரி இருக்கு, சீமான் தான் ரொம்ப ரேட்டில் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. சீமான் ரேட்டில் ஆனாருன்னா கமலாசன் வரும்போது சீமான் ரேட்டில் ஆனாரா? அதை விட இப்ப ரேட்டில் ஆற மாதிரி ஃபீல் ஆகுது. எதை வச்சு சொல்றீங்க? தொடர்ந்து விஜயவே விமர்சிக்கிறாங்க. இப்ப அதுதான் லாபங்கிறேன். விஜய் திரையில தான் ஹீரோ. இலவசம் வேண்டான்னு சர்க்கார் படத்துல தான் உடைப்பாரு. ஓட்டு பிச்சை எடுக்க இலவசத்துக்கு ஆதரவா நிற்பாரு. நான் ஓட்டு பிச்சை எடுக்கல, இலவசங்கள் நாட்டுக்கு கேடு நிற்பேன்னு சொன்னா விஜய மையமா வச்சுதான் இலவசத்தை சீமான் எதிர்க்கிறாருங்கிறது வெளி உலகத்துக்கு தெரிய வரும். ஆனா எடப்பாடி ரொம்ப கான்பிடண்டா எம்ஜிஆர் ஜெயலலிதா பற்றி எங்களை பற்றி பேச வேற யாருக்கு அருகதை இல்லைங்கிறாரு.
வேற யார் எம்ஜிஆர் ஜெயலலிதா பற்றி பேசுறாரு? எடப்பாடிக்கு அந்த பயம் இருக்கு, விஜய் வந்து நம்ம ஓட் பேங்க் கோர் ஓட் பேங்க் எடுத்துருவாருன்னு எடப்பாடிக்கு ஒரு பயம் இருக்கு. கண்டிப்பா எம்ஜிஆர் ஜெயலலிதா பற்றி விஜய் பேசுறதுக்கு எடப்பாடி ரியாக்ட் பண்றாரு. எம்ஜிஆர் ஜெயலலிதா பற்றி பேசுறதுக்கு எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி, ஜெயலலிதா ஊழல் பெருச்சாளி, அசால்ட்டா மலையாளி கன்னடர்னு தட்டி தூக்கி போட்டுட்டு போறாரு. நான் பிரபாகரன் நம்பி நிற்கிறேன், ராஜா சோழன் நம்பி நிற்கிறேன்னு சீமான் அசால்ட்டா தான் அதை டீல் பண்றாரு. பொதுவா எல்லா அரசியல் விமர்சகரும் என்ன சொல்றாங்கன்னா, விஜயோட வருகைங்கிறது சீமான்ட இருந்து மேஜரான ஓட்டு பாதிக்கப்படும், திருமாவளவன்ட்ட இருந்தும் அதிகமா பாதிக்கப்படும், அது போக சிறுபான்மையினர். உங்களை சொல்லி எது சார் கரெக்டா இருக்கு? இவனை சொல்லி எவன் சொன்னா அவன் சொல்லி சீமானை பற்றி இது கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஓகே, அதான் நான் சொல்றேனே. அப்ப திருமாட்ட இருந்து பெருசா வருதுன்னு ஒரு கணிப்பு. அதுவும் சும்மா சார், போலரைசேஷன் ஆனா சிறுமாலாம் ஒரு லீடரா நிக்கிறாங்கிறது பொறாம பிடிச்ச ஜாதி வன்மத்துல பேசுவான். நீங்க வந்து திருமா வந்து இன்னைக்கு தனியார் துறையில இடஒதுக்கீடு வேணும்னு சொல்றாரு. ஸோ அவர் வந்து அட்டர்னி பிரி மக்கள் இஷ்யூஸ் அவர் எடுக்கிறாரு. ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் வேணுங்கிறாரு. கவின் ஆணவ படுகொலை பற்றியே விஜய் பேசல. அப்ப இஷ்யூவை பற்றி பேசாம சீமான் வளர்றாருங்கிறதும் திருமா வளர்றாங்கிறதையும் உள்ள எரிச்சல்ல பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒரு லாஜிக் வேணும் இதுல. நான் இப்போ வந்து விஜய் அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. மார்ச் 23 முடிவாகி மே 4 தெரியும்னு நான் சொல்லிட்டு போயிட்டேன். நீ வந்து அந்த இடம் இந்த ஓட்டை தான் பாதிக்கும்னா நீ எங்க கண்டாத? நீ போலரைசேஷன் வருது, வன்னியர் அணி வெற்றி பெற்றக்கூடாதுன்னு பறையர்கள் எல்லாம் திருமாவளவன் அணியில கன்சால்டேட் ஆயிட்டாங்க. விக்கிரவாண்டி களத்துக்குள்ள விஜய் வரல, போலரைசேஷனை உடைக்க முடியல விஜயால. சீமான் வந்து போலரைசேஷனை உடைக்க முடியலனாலும் நின்று களத்துக்குள்ள நின்னாரு. களத்துக்குள்ள நின்ன சீமான் போலரைசேஷனை மீறி நிற்க முடியும். போலரைசேஷனை கண்டு விக்கிரவாண்டி களத்தை விட்டு கமலஹாசன் நாங்குநேரி விக்கிரவாண்டி வெள்ளூர்ல நிற்காத மாதிரி களத்தை விட்டு ஓடின விஜய் வந்து போலரைசேஷன்ல அடிபட்டு போலாம. இன்னைக்கு விருத்தாச்சலம்னு இருக்குங்கிறங்க, விருத்தாச்சலத்தில் பாமகவா தேமுதிகவானி போலரைசேஷன் ஆகும். விஜய்க்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. வன்னியர் ரசிகர்கள் பெரும்பாலும் பாமகவிலையும், பிற ஜாதி ரசிகர்கள் வந்து தேமுதிகவிலையும் போயிட்டாங்கன்னா திருமாவளவன் அந்த பழைய ரசிகர்களை கன்சால்டேட் பண்ணி கொடுத்துட்டாருன்னா விஜய்க்கு என்ன ஓட்டு வரும்? ஸோ விஜய் ஓட்டுங்கிறது மார்ச் 23 பதிவாகி மே 4 தெரியும். ஸோ போலரைசேஷன்ல வளமும் போகாம இடமும் போகாம இருக்கக்கூடிய விஜய் அடிபட்டு போயிட்டாருன்னா சிறுபான்மையினர் ஆதரவு எதுவும் அவருக்கு பெருசா? சிறுபான்மையினர் ஆதரவு வந்து இன்னைக்கு பிஜேபி அப்படிதான் சிறுபான்மையினர் ஓட்ட விஜய் பிரிப்பாருன்னு பிஜேபி சொன்னா அது எந்த அளவுக்கு நண்பகத்தன்மை இருக்கு? எந்த சிறுபான்மை யாராவது சொல்றாங்களா? அதுதான் மேட்ருங்க. அவனமா ஆசைக்கு இவன் அந்த ஓட்டை பிரிப்பான் இந்த ஓட்டை பிரிப்பான்னா எந்த ஓட்டை பிரிக்கிறாரு, யார் பாதிக்கப்படுறாருங்கிறது மே 4 தெரிஞ்சு போகும். அப்ப நீங்க எந்த அடிப்படையில வந்து விஜய் வந்து ஏடிஎம்கே ஓட்டை தான் ஸ்ப்ளிட் பண்ணுவாருன்னு? எம்ஜிஆர் பேரையும் ஜெயலலிதா பேரையும் சொல்லி செங்கோட்டையனையும் லோகேஷையும் இவர் VS பாபையும் தூசி மோகனையும் ரெட்டியார்பட்டி நாராயணனையும் வேட்பாளரா நிறுத்திருக்கேன்னா நான் சொல்றேன். லாஜிக் இல்லாம நான் பேசல. விஜயகாந்த் வரும்போது கருப்பு எம்ஜிஆர்னு அதிமுக ஓட்டை தான் பிரிச்சாரு. கமலஹாசன் வரும்போது எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு ரெட்டலை ஓட்டை தான் பிரிச்சாரு. சீமான் தான் அந்த இடத்துக்குள்ள எம்ஜிஆர் ஜெயலலிதாவை அடிச்சு தமிழ் தேசிய அடையாளம்னு வாக்குகளை பிரிச்சுட்டு இருக்கிறாரு. அவர் எந்த வாக்கை பிரிக்கிறாரு, எப்படி வாக்கை பிரிக்கிறாரு, எங்க டிராவல் ஆகி போகக்கூடிய வாக்குங்கிறது நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இப்ப எடப்பாடி பழனிசாமி பலகீனமாக இருக்கிறாரு. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 41 விழுக்காடுல இருந்தாங்க. இன்னைக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி 20 விழுக்காடுல தான் இருக்கிறாரு. பலகீனமானவர் தான் நியூ ஃபோல்ஸ் வரும்போது பலகீனம் அடைவார். தோத்து போனவர் தான் நியூ ஃபோல்ஸ் வரும்போது பலகீனம் அடைவார். ஆல்ரெடி சீமானாலேயே அவர் 8 விழுக்காடு வாக்குகிட்ட ரெட்டையில பலகீனம் அடைஞ்சிருக்கு. ஜெயலலிதா 1 விழுக்காடு பலகீனம் அடைஞ்சாங்க. இவர் வந்து 7 விழுக்காடு கிட்ட பலகீனம் அடைஞ்சிருக்கிறாரு. 2024 காங்கிரஸும் பாஜகவும் நாட்டுக்கு தேவையில்லாத ஆணினாரு. இன்னைக்கு வந்து அவர் பாஜகவோட சேர்ந்துட்டாரு. சீமான் இன்னைக்கும் காங்கிரஸும் பாஜகவும் நாட்டுக்கு தேவையில்லாத ஆணிங்கிறாரு. விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு களத்துக்குள்ள எடப்பாடி வரல. ஈரோடு கிழக்கு களத்துக்குள்ள வந்தா சீமானோட ஈர்ப்பு சக்தியால வாக்கு கூடுறது மாதிரி கூடிருங்கிற அச்சத்துல அவரு வரல. இப்ப அவர் வந்து 24 நிலைப்பாட்டுல இருந்து மாறிட்டாரு. அதே மாதிரி விஜயும் ஒரு தேசிய கட்சியான காங்கிரஸை நம்பி அதை ஊன்றுகோலா எடுக்க பார்க்கிறாரு. சீமான் அந்த இடத்துக்குள்ள காங்கிரஸையும் பாஜகவையும் அடிச்சு நின்று 4 பேரையும் எதுக்குறதுல சீமானுக்கு மட்டும்தான் இந்த தனித்தன்மை இருக்குது. ஸ்டாலின் வெற்றிக்காக காங்கிரஸ் கூட இருக்கிறாரு, அது வெற்றியை கொடுக்குது. பாஜக வைத்து காங்கிரஸ் கூட இருக்கிறாரு. எடப்பாடி பாஜக மைனஸ்ன்னு சொல்லிக்கிட்டு பாஜக கூட சேர்ந்திருக்கிறாரு. விஜய் வர்றதுக்கு முன்னாடியே பலத்தை நிரூபிக்கிறதுக்கு முன்னாடியே ராகுல் காந்தி காங்கிரஸுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாரு. சீமான் ஒருத்தர் தான் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக இவங்க தான் காவிரி, கச்சத்தீவு எக்ஸெட்ரா எல்லாத்துக்கும் காரணம்னு தமிழ் தேசிய அடையாளம், தமிழர் அடையாளம்னு 4 கட்சியும் எதிர்த்து போல்டா நிற்கிறாரு. குறிப்பா இந்த 3 மாநில தலைவர்கள்ல
காங்கிரஸ் பாஜகவை அடிச்சு நிற்கக்கூடிய துணிச்சல் சீமானுக்கு தான் இருக்குங்கும் போது சீமான் விஜயை மையமா வச்சுதான் அந்த துணிச்சலை காட்ட முடியுது. அண்ணாமலையை மையமா வச்சுதான் அந்த துணிச்சலை காட்ட முடியாது. இந்த துணிச்சலுக்கு தான் அவர் மக்களவை தேர்தலில் அவர் 8 விழுக்காடுக்கு உயர்ந்தாரு. இப்பவும் அவருக்கு போல்ட்னஸ் 4 வரையும் அடிச்சு நிற்கிறாருங்கிறது அவருக்கு மேலும் உயர்வை கொடுக்கலாம்.